வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி 6வது மாதம் 2024. 50-50 ட்ரா நடைபெறுது. 98வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். வந்த ரிசல்ட்டு 274 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பரில் 1000% நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 1-4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே சி போர்டில் 4ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக 100% ஸ்ட்ராங் பண்ணி 7-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 7ஆம் நம்பருங்கிறதும் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 4ங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 74ங்கிறது நம்ம ஆல் போர்டு நம்பர் கொடுத்ததில் பிசிங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 27 நம்ம எடுத்திருந்தோம். ஏபிபிசிஎஸ்சி பாக்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே கீழே கொடுத்த 4 நம்ம இந்த 1க்கு பார்த்தா 4ன்னு கொடுத்து 247 பாக்ஸுன்னு கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா 271ன்னு எடுத்துட்டோம். இதே சி போர்டு இந்த 1க்கு பார்த்தா 4 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான் பாக்ஸில் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்ம கொடுத்ததுலேயும் ஏபியில் நம்ம 27ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 27ங்கிறது நமக்கு ஏபியில் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரையும் டார்கெட் பண்ணி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். நமக்கு பி போர்டில் நமக்கு 7ம் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் நமக்கு 4ம் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாண்டவங்க ஃபுல் வின்னிங்கே எடுத்திருப்பீங்க. பார்த்திங்கன்னா பிசியும் 74 பாஸ் ஆகிருக்கு. ஏபியும் 27ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருப்போம். சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. அதாவது 50-50 ட்ரா புதன்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஏ போர்டில் நமக்கு 2க்கு 0ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லாட்டி ஏ போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு 0-5 நம்ம எடுத்திருக்கோம் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 7க்கு 4 இல்லாட்டி 9 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் பி போர்டில் நான் 4, 9ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா 4க்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 1 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. சி போர்டு சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பரும் ஒரு கணக்கில் வந்திருக்கு. 6 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஏ போர்டில் 0-5, பி போர்டில் 4-9, சி போர்டில் 7-6-1 ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியே வைங்க. இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் ஆர்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டு இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு
5-1 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5-1 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 274 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 1, 2, 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் நான் சி போர்டு 1ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு 1, 5ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கிற நம்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது. 100% நான் கண்டிப்பாக வின்னிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை. பாக்ஸ் நம்பரில் 507ஐயும் 506ஐயும் எடுத்திருக்கேன். பாக்ஸில் வந்து 507, 506 நமக்கு 1 வந்துச்சுன்னா 591 இதை ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 507 ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 596ங்கிறதையும் ஒரு பாக்ஸில் எடுத்துக்கலாம். நம்ம பாக்ஸ் நம்பரில் 3 நம்பர் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம். சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 50-50 ட்ராவுக்கு கண்டிப்பாக நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே 547, 0-16, 0-18, 0-47 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 0வை டார்கெட் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸையும் கொடுக்குறோம், ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம், கன்ஃபார்மாக வந்து கொடுக்குறது கிடையாது. உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 597, 0-97, 416, 501. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஆல் போர்டுலேயும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்கணும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க, இல்லையா வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 50, 06, 57, 48, 41, 16 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும், ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களுக்கு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்களுடைய கணக்கில் எடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் வந்து எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம்.
4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை வந்து நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அதாவது ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. 100% கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 15 48 59 05 90 16 50 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இந்த ஒரு 4 நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12ஆம் தேதி 6வது மாதம் 2024 புதன்கிழமை நடைபெறுது 50-50 ட்ரா. இந்த ட்ராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கிற அனைத்து நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு வின்னிங் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபார்முலா மெத்தேடும் நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துருக்கோம். அதாவது எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது, எப்படியெல்லாம் நமக்கு வின்னிங் வந்து இருக்குதுங்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவே வந்து இப்படித்தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோங்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவே ஓப்பனாகவே கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.